மஞ்சு விருத்தியாகியனா ஆத்தூர் கோட்டையில் இருக்கு. 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டை இது. இதுதான் தானிய கிடங்கின் பின்புறம். உள்ள ரொம்ப சின்ன படிக்கட்டா போயிட்டு இருக்கு. இதுதான் ராஜா குளிச்ச நீச்சல் குளம். இதுதான் ராணியோட நீச்சல் குளம். இந்த நீச்சல் குளத்துல தான் அவங்க எப்பயுமே குளிப்பாங்க. இந்த கோட்டை 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டை. இந்த கோட்டை நிறைய பேருக்கு கைமாறியது. முதலில் கெட்டி முதலியார் கட்டினார் இந்த கோட்டையை. அதற்கப்புறம் கைமாறினது சிக்க தேவராயர். அதற்கப்புறம் கைமாறினது ஹைதர் அலி. அதற்கப்புறம் கைமாறினது திப்பு சுல்தான். கடைசியாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர் இதை கைப்பற்றினார்கள். ராணியோட குளியல் குளம் இப்போ மண்ணாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த நீச்சல் குளம் பல வருஷத்துக்கு முன்னே இங்கே இருக்கிற ஊர் மக்களே இதில் குளிச்சிருக்காங்க. அப்புறம் நாளடைவில் இங்கே வந்து மண் போட்டிருக்காங்க. ராணியோட குளியல் குளம் இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் மக்கள் இங்கே குளிச்சிருக்காங்க. இப்போ தான் இங்கே மண் போட்டு அது இங்கே இருக்கிற ஒரு பில்லரும் சுண்ணாம்பு கல்லில் பண்ணியிருக்காங்க. ஸோ அழகான டிசைனில் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் இது வந்து ராஜா குளம், ராஜாவோட குளியல் குளம். இன்னொரு 4 அடி ஆழம் இருந்திருக்கு. இவங்க மண் போட்டு மூடியிருக்காங்க. இதுதான் தானிய கிடங்கு. உள்ள தானிய வகைகளெல்லாம் போட்டு வைக்கிற ஒரு தானிய கிடங்கு. தானியங்களை போட்டு வைக்கிற குடோன். இதில் போக முடியுமா? லாக் பண்ணியிருக்கு. மேலே ஏறி பார்க்கலாம். இது மேலே ஏறி வந்தாச்சு. இதுதான் தானிய கிடங்கு. ராஜா ராணிக்கு உள்ள தேவையான சமையல் பொருட்கள் அறைக்குள்ளே தான் எல்லா தானியங்களையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. லாக் பண்ணியிருக்கு, அதை உள்ளே போக முடியும். இது ரொம்ப பழைய காலத்து மிஷின். இந்த மிஷினில் தான் காரை அரைத்து கோட்டை சுவர் ஃபுல்லாக பூசியிருக்காங்க. சுண்ணாம்பு கற்கள் எல்லாம் இதில் தான் அரைத்து இந்த கோட்டை ஃபுல்லாக சுவத்தில் பூசியிருக்காங்க. அதனால தான் இன்னும் சுவரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தானிய கிடங்கோட பின்புறம்
ராஜாராணி குளியல் அறையோட பின்புறம். இதில் இந்த மண் ரோட்டில் தான் போடணும். ராஜா ராணி கோட்டை, ஆத்தூர், சேலம். அந்த கோட்டையை சுற்றி வசிஷ்ட நதி இதுதான் ஓடிட்டுருக்கு. வசிஷ்ட நதி இந்த ஆறு பாப்பநாயக்கம் பட்டியில் இருந்து கரியக்கோவில் டேம்ல இருந்து வர தண்ணீர் தான் இந்த வசிஷ்ட நதி ஆறு. இந்த வசிஷ்ட நதி ஆறு பக்கத்தில் மக்கள் எல்லாம் குடியேறினால இதை ஆத்தூர் என அழைக்கப்படுகிறார்கள். ஆறு பக்கத்தில் இருக்கிற ஊர் ஆத்தூர் என்று சொல்றார்கள். இதுதான் ராஜா ராணி ரசிக்கிற தென்றல் மேடை. இங்கிருந்து தான் ராஜா ராணி வசிஷ்ட நதியை பார்த்து ரசிப்பாங்க. ராஜா ராணி ரசிக்கும் போது இங்கே ஆறு தான் தண்ணீர் ஓடிட்டு இருந்தது. இப்போ சேக்கடையாக ஓடிட்டு இருக்கு. இங்கே எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்கு. அது இதுதான் சுரங்க பாதைக்கு போகிற வழி. இந்த இடம் அப்படியே சருகலாக இருக்கு. விழுந்தோன்னா அவ்வளோதான், அது பள்ளத்தில் தான் போய் விழணும். பாம்பு தான் பயமாக இருக்கு. முள்ளுலாம் இருக்கு. இப்போ சுரங்கப்பாதைக்கு பார்க்க போகிறோம். சுரங்கப்பாதை போகிற வழி தான் இது. கோட்டையை சுற்றி கருங்கற்களான சுவர். இதுதான் கோட்டையை சுற்றி பாதுகாப்பாக கருங்கற்களாக அவங்க போட்ட 30 அடியில் கருங்கற்களால் சுவர் எழுப்பியிருக்காங்க. இங்கே சிப்பாய்களும் இருப்பாங்க. இதை மீறி எந்த எதிரியும் இந்த கோட்டைக்குள்ளே வர முடியாது. அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சுரங்கப்பாதைக்கு அந்த சுரங்கப்பாதை எங்கே தான் இருக்குது தெரியலையே. இன்னும் அந்த வழி போயிட்டே இருக்கு. நிறைய செடி முள். அதோ முதலைக்குளம். அந்த ஒரு கோட்டை சுற்றி இருக்கிற முதலைக்குளம். கோட்டையை சுற்றி அகழி இருக்கும். அந்த அகழி குளத்துல தான் முதலைகள் விட்டிருப்பாங்க. அதில் இந்த ஒரு குளம் தான் இப்போ இருக்கு. இதுதான் இந்த கோட்டையின் பாதுகாப்பு. முதலை இருக்கிற அகழி, அப்புறம் 30 அடியில் கருங்கற்களான சுவர், சிப்பாய்கள், இவ்வளோ பாதுகாப்பு இந்த கோட்டையில் அமைக்கப்பட்டது. இதுதான் அந்த ரகசிய சுரங்கப்பாதை சொல்றாங்க. தலைவாசல் என்ற ஊர்ல இந்த சுரங்கப்பாதை ஆரம்பிச்சு இந்த ஆத்தூர் கோட்டைக்குள்ள வந்து இந்த சுரங்கப்பாதை முடியுதுன்னு சொல்றாங்க. அதுதான் கொடிமேடை. இந்த கோட்டையை யார் ஆட்சி ஆள்றாங்களோ அவங்களோட கொடி அந்த கொடி மேடையில பறக்கும். கருங்கற்கள் சுவர், முதலை அகழி இந்த கோட்டையை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, அந்த அகழி போகுது. தண்ணீர் இல்லாத அகழி. இப்போ
மழை பெஞ்சிருக்கு, அதனால நிறைய செடிங்க இருக்குது. இந்த செடியில் பயந்து பயந்து வர. இந்த கோட்டையை சுற்றி முதலை குளம் இங்கே இருக்குது பாருங்க. இங்கே முதலை குளம் அமைச்சிருக்காங்க. இந்த மதில் சவரும் தாண்டியும் மேலே வர முடியாது. இதை சுற்றி காவலாளிகளும் இருப்பாங்க இந்த கோட்டையில். ஸோ ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்குது இந்த கோட்டை. அவ்வளோ பாதுகாப்பாக இந்த கோட்டை. அந்த ராஜா ராணியோட சமாதி அந்த சைடு இருக்கான். அது பார்க்க முடியுமான்னு தெரியல. நம்ம அந்த ராஜா ராணியோட சமாதி அந்த பக்கம்தான் இருக்கான். ஆனால் இந்த வழியே இல்லை. இது வரைக்கும் சின்ன வழியில் நடந்து வந்து, இப்போ இந்த பக்கம் வழியே இல்லை. அந்த பக்கம் போய் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனால் ராஜா ராணியோட சமாதி அந்த பக்கம் இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே வழியே இல்லையே, எப்படி போகிறது? ராஜா ராணி சமாதி பார்க்கலான்னு எவ்வளோ ஆசைப்பட்டோம். பட் மழை பெஞ்சு இந்த ரொம்ப முட்போதார் இருக்கிறதுனால இங்கே உள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே போனாலும் நீங்கள் அதை பார்க்க முடியாது, அந்த செடியெல்லாம் மறைச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் கொஞ்சம் தூரம் வந்தேன். பட் ஆனால் அது தெரியல, அதுக்கு மேலே போகாதீங்க, அது ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்ட்டாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அது எப்படியாவது போயிட்டு அந்த ராஜாராணியோட சமாதியை நான் காட்டுறேன். ஏன்னா இப்போ உள்ளே போகவும் வேணான்றாங்க. ரிட்டன் போயிட்டுருக்கேன். சமாதி பார்க்க முடியல. பக்கத்துலேயே இவ்வளோ பெரிய பள்ளம். இங்கே சருகலாக இருக்குது. இது மட்டும் தான் மேடு. இங்கே மட்டும்தான் மேடாக இருக்குது. அங்கெல்லாம் அப்படியே சருகலாக இருக்குது. பள்ளம், பெரிய பள்ளம். இந்த கோட்டையின் மதில் சவர் மேலே அமைஞ்சிருக்கிற இந்த பார்வை வாட்ச் டவர், இங்கே உட்காந்து தான் ராணி வந்து இந்த அட்சிஷ நதியை அழகாக ரசிச்சுட்டு இருப்பாங்க. சிப்பாய்களும் இங்கே உட்காந்து எதிராளிகள் வந்து இவங்களை எதுவும் தாக்காதபடி இங்கே இருந்து பார்வையிட்டு இருப்பாங்க. இந்த அட்சிஷ நதி மூலிமா தான் இங்கே நின்று எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இதுதான் சேலம் ஆத்தூரில் இருக்கிற அட்சிஷ நதி. ராஜா ராணி இந்த டவரில் உட்காந்து தான் இந்த நதியை ரசிப்பாங்க. இந்த கோட்டையின் பின்புறம் இருக்குது இந்த வாட்ச் டவர். இந்த கோட்டையை சுற்றி இருக்கிற மதில் சவர் மேலே தான் இந்த வாட்ச் டவர் அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் தான் ராணி உட்காந்து இந்த அட்சிஷ நதியை ரசிப்பாங்க. ராஜா ராணி கோட்டை வழக்கமாக மலைகளில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஆத்தூரில் அந்த ராஜா ராணி கோட்டை தரையில் இருக்குது. சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஆத்தூரில் இந்த தரையில் இருக்குது இந்த ராஜா ராணி கோட்டை. தரையில் இருக்கிற இந்த ராஜா ராணி கோட்டை சேஃபாக, பாதுகாப்பாக அப்படின்னு நினச்சோம்னா இங்கே ரொம்ப பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அழகான வடிவமைப்பு, ரொம்ப அழகான இந்த டிசைனில் இருக்குது இந்த கோட்டை. பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகான டிசைனில் இருக்குது இந்த கோட்டை.